இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடங்களுக்கு பிரதேசங்கள்ல கலாச்சார ரீதியான சீரழிவுகள் நிறைந்த பிரதேசமாக காணப்படும். அந்த பிரதேசத்தில் தான் கூடுதலாக இருக்கு. ஏனைய கலாச்சார சீரழிவுகள் இருக்குது, வாழ்வுகள் இருக்குது. உங்களுக்கு நோய் வாய்ப்படும், குடும்பத்தில் யாருக்காவது நோய் வாய்ப்படும், இறந்த வீடு வரும், ஏனைய திருமண வீடு வரும். அப்ப அந்த நேரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்க என்ன செய்யணும்? அட்டமணி தலை காட்டுகிறார். தனியார் நடக்கும் 3வது நாள் பார்த்தீங்கன்னு சொன்ன அட்டமணி இருக்காது, எல்லாத்தையும் கூட காட்டி கொடுக்கலாம். ஆனா 6 பேர் ஒரு டீம் இருந்தா கட்டாயம் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப அதுக்கு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம இந்த கிளஸ்டர் இந்த ஒத்துழைப்பு முறையை நம்ம தயார். அதனால ஒத்துழையாக செயல்படும். ஒரு குடும்பமாக 6 பேர் ஒரு குடும்பமாக இருந்து வேலை செய்யறதுக்கு பழகுங்கள் நம்ம கேட்டுக்கொள்ளணும். சரியா? 2வது உங்களுக்கு நீங்க தனித்தனியா இருக்க மாட்டாங்க இனிமேல். சரியா? அப்ப அதனால கொண்டு சங்கம் சங்கத்திலையும் உண்டாது, சங்கத்தையும் பிரிச்சு கொண்டிருக்க வேணும். ஜாதி ரீதியா மத ரீதியா அந்த பிரதேசம் அட்டப்பண்டைக்கு நல்ல உறுதியான சங்கத்தோட இருக்கும். அதுல வேண்ட ஏதாவது ஒரு ஒரு என்ன ஒரு அங்கத்தோடு பணம் போட்டு ஏதாவது காசும் சேர்க்கணும். எதுவும் நடக்கும். அது சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நாளைக்கு உதவிகள் கிடைக்கும். தொழிற்சங்கம்ங்கிறது என்ன? தொழிற்சங்கம்ங்கிறது என்ன? தொழிலாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு தவிர அதை பேருக்கு பயன்படுத்துறது இல்லை. சரியா? அதையும் நீங்க அப்ப அவர்களான தொழிற்சங்கங்கள் மூலமாக உங்களோட சங்கங்கள் மூலமாக சங்கங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு மூலமாக நடக்கும் கிடைக்கும். ஏனைய கடற்தொழில் அமைப்புகள்ல இருக்கிறது ஏனைய சங்கங்கள். ஒரு சில சங்கங்கள் இருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதி இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? நம்ம கடல்ல வந்து காணாமல் என்ன செய்யணும்? அரசாங்கம் தேவையான சங்கங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அந்த சங்கங்களுக்கு அந்த குடும்பத்தை பராமரிக்க நமக்கெல்லாம் தெரியும். திடீர்னு ஒருத்தர் இழந்து போறாங்க, கையில காசு அந்த நேரத்தில் சங்கத்தின் மூலமாக. அப்ப அதுக்கு அந்த சங்க ரீதியாக நீங்க கொண்டு சேர்ந்து நம்ம கேட்கணும். அதே போல எங்களுடைய அரசாங்கத்தில் முன்னெடுக்கின்ற வேலைக்கு முன்னெடுக்கின்ற பிரஜாசக்தி வேலைக்கு சமூக சக்தி வேலை. சரியா? அது சமூக சக்தியினுடைய நோக்கமே வேறு எதுவும் இல்லை. இந்த நாட்டில் வறுமையை ஒழிக்கும், வறுமையை ஒழிக்கின்ற வேலை. அது வந்து ஒவ்வொரு கிராம சமூக பிரிவுக்கும் ஒரு குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் இருக்கின்ற அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஆட்களோடு சேர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கின்ற பிரச்சனை என்ன, அங்க இருக்கின்ற பாடசாலை பிரச்சனை என்ன, அங்க இருக்கின்ற வீதி போக்குவரத்து பிரச்சனை என்ன, அங்க இருக்கின்ற கடத்தொழிலாளர் போக்குகின்ற பிரச்சனை என்ன. அப்ப இந்த பிரச்சனைகளை அதுக்கு நாங்கள் கலந்துரையாடப்படுகின்ற போது அப்ப அதன் மூலமாக நாளைக்கு பிரஜாசக்தியின் மூலமாக உங்களுக்கு தேவையானது அந்த வேலைக்கு மேற்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையை மேலும் உயர்த்தும். ஏன் வறுமை எந்த இடத்துல கூடுதலாக இருக்குதோ அந்த இடத்துல கல்வியில பின்தங்கிய நிலம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கா இல்லையா? 7வது 8வது படித்த பிள்ளைகள் கூடுதலா பாடசாலையில இடைவிலகல் இடம்பெறுகின்ற பிரதேசம் எது கேட்டா ஆயிடுச்சா இல்லையா? ஓரளவுல விட கொண்டு போட்டுச்சுன்னா அங்க போய் சுத்தி கொண்டு இருக்கிற புடிங்க கூடுதலா இருக்கிறது ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் கேட்க வறுமை கூடுதலாக கல்வி பின்தங்கிய நிலையிலிருந்து கல்வி பின்தங்கிய நிலையில் இருந்து வறுமை கூடுதலாக இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடங்களுக்கு பிரதேசங்கள்ல கலாச்சார ரீதியான சீரழிவுகள்
நிறைந்த பிரதேசமாக காணப்படும். அந்த பிரதேசத்தில் தான் போதை பொருள் கூடுதலாக ஏனைய கலாச்சார சீரழிவுகள் இருக்குது, வாழ்வுகள் இருக்குது, ஏனைய கிராமங்களுக்கு ஆக்கள் வெட்டி கொண்டு வாரது இருக்குது, நல்ல மாடுகளை கடத்தி கொண்டு போற வேலை இருக்குது, மீன்களை கள்ளத்தனமாக கொண்டு போற காட்டு வேலைகள் இருக்குது. இல்லையா இதெல்லாம் நல்லவா நமக்கு எந்த ஒரு அப்பனும் சரி, எந்த ஒரு தம்பிமாறு அண்ணன்மாரும் சரி, தனது தம்பி தனது பிள்ளை நாளைக்கு திருடனாக, அவன் கசிப்புக்காரனாக, அவன் கஞ்சாக்காரனாக, போதை பொருள் பாவிக்கிறவனாக, வாழ்வட்டு கும்பல் சேர்க்கிறாங்க. யார் விருப்பமா நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். யாருல விருப்பம்? அப்ப நம்ம அதுதான் சொன்னீங்க, நம்ம விஷயம் நம்மட அரசாங்கம், உங்களுடைய அனுடைய அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் தான் கூடுதலாக கல்விக்கு நிதி ஒதுக்கீடு. கல்வி, அதனால நாளைக்கு உங்களுடைய பாடசாலைகள் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஆளுநர் பற்றாக்குறையா, ஆசிரியர் பற்றாக்குறையா, தளபாடங்கள் பற்றாக்குறையா, அங்க இருக்கின்ற போக்குவரத்து பிரச்சனையா, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு நாளைக்கு உங்களுடைய பாடசாலைகள்ல சகல பகலங்கள் இருந்து பாடசாலைகளாக இருக்கின்ற போது நாளைக்கு இந்த அட்டப்பள்ளிகள் மூலமாக அல்லது கடல் பாசி மூலமாக ஏனைய முயற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மேல உயர்கின்ற போது நாளைக்கு உங்களோட பிள்ளைகளை நீங்க ஓலவல் மாத்திரமல்ல ஏலவலுக்கு அனுப்பி நாளைக்கு கேம்பஸ்க்கு அனுப்பிட்டு நினைப்பீங்களா இல்லையா? நினைக்கூட நம்மட மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.